அதாவது புத்தாண்டு தினத்தன்று பூக்களை வாங்கலாம், பிரியாணி வாங்கி பீட்சா சாப்பிடுவது போன்றதெல்லாம் ஆன்லைன் உணவுப் பொருட்கள் எல்லாம் அதிக விற்பனை என்று பல நாட்கள் செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு கடந்த நேற்றைய தினம் 31ஆம் தேதி மட்டும் திராட்சையின் அளவு விற்பனை பன்மடங்கு இந்தியாவிலே அதிகரித்திருக்கிறது. இது குறித்து ஆன்லைனில், அதாவது கிராசரி விற்பனை, அதாவது ஆன்லைன் விற்பனை தளத்திலே பிளிங்கிட் என்ற விற்பனை தளம் இந்திய அளவிலே பிரபலமானது. அந்த ஆன்லைன் விற்பனை தளத்திலே உணவு மற்றும் மளிகை பொருட்கள் விற்கப்படும் அந்த தளத்தில் நேற்று மட்டும் திராட்சை பழங்களின் எண்ணிக்கை 7 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இது தொடர்பாக அந்த முழு திரையிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த நிறுவனத்தின் சிஇஓ தலைமை செயலதிகாரிக்கும் அபிதர் தின்சா அந்த வலைப்பதிவு ஒரு கிராஃப் மூலமாகவே அவரோட எக்ஸ்தல பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அந்த முழு காட்சியை தற்போது நீங்கள் திரையில் பார்க்கலாம். அந்த வரைகளை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு விற்பனை என்று. அந்த திடீரென அந்த கிரே கலர் மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற என்னை பக்கம் திடீரென 7 மடங்கு விற்பனை, திராட்சையின் அளவு 7 மடங்கு விற்பனை அதிகரித்திருக்கிறது. அந்த அளவுக்கு திராட்சையை டெலிவரி செய்திருக்கிறோம் ஒரே நாளில் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே இது எப்படி நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை. ஏன் இப்படி நடந்தது என்று கேள்வியை எழுப்பி, அதாவது திராட்சை மீது திடீர் மோகம் ஏற்பட்டு காலையில் இருந்து ஆர்டர் செய்யப்பட்ட போது திராட்சையும் ஒன்று, வழக்கமான நாட்களில் ஆர்டர் வருவதை விட 7 மடங்கு அதிகமாக திராட்சைகளை டெலிவரி செய்துள்ளோம் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பி அந்த பதிவினை செய்திருந்தார். ஏன் என்று திடீரென்று இப்படி வாங்கினார்கள் என்ற போஸ்ட் குறித்து பல ஆய்வுகள் நடந்திருக்கிறது. அதில் சில பயனர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸ்பெயின் நாட்டிலே லாஸ் டோஸ் உவாஸ் டி லார் சுடே என்று அழைப்பார்கள். அதாவது திராட்சையை சாப்பிட்டால் அதிர்ஷ்டம் கொட்டும் என்ற ஒரு ஐதீகம் அங்கு இருக்கிறது. அதுவும் புத்தாண்டு தினத்தன்று அந்த 31ஆம் தேதி இரவு அந்த திராட்சையை சாப்பிட்டால் 12 திராட்சை சாப்பிட, அதுவும் 12 தான் சாப்பிட வேண்டுமாம், அதற்கு மேல் சாப்பிட்டால் அதிர்ஷ்டம் வராது போல இருக்கிறது. அந்த 12 திராட்சை சாப்பிட்டால் அதிர்ஷ்டம் வரும் என்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. அந்த பழக்கத்தை குறிப்பிட்டு ஒரு சில சமூக வலைதள பதிவுகள் பரவி இருக்கிறது. அது இந்தியாவில் நேற்று அதிகமாக பரவியதால் அதை பார்த்துவிட்டு திராட்சை சாப்பிட்டால் வருடம் முழுவதும் அதிர்ஷ்டம் வரும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதால் இது போன்ற ஒரு அதிகமாக திராட்சையை வாங்கியிருக்கலாம் என பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன. எனவே இந்த ஆய்வுகளின் முடியும்படி அந்த சமூகதள ஆய்வுகளில் படி பார்த்தால் இந்த பழமொழிதான் இதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்றால் அதற்கு காரணம் 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் இருந்து திராட்சை அதிகப்படமாக செழிப்பாக வளர வேண்டும் என்பதற்காக, விற்பனை அதிகரிப்பதற்காக இது போன்ற ஒரு தகவலை பரப்பி திராட்சையை சாப்பிட வைத்திருக்கிறார்கள். அது தற்போது வேறு வழியாக மாறி அதிர்ஷ்டம் கொட்டும் என்று மாறி இருக்கிறது. விற்பனையை வளர்ப்பதற்காக மாறி இருப்பதாக தற்போது இது திட்டமிட்டு பிளிங்கிட்டே செய்திருக்குமோ என்ற ஒரு தகவலும் தற்போது கேள்வியாக வந்து கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில். ஆனால் திராட்சையின் விற்பனை மட்டும் பன்மடங்கு அதிகரித்திருக்கு என்பதுதான். எனவேதான் சொல்கிறோம், சமூக வலைதளங்கள் வருகின்ற பதிவுகளை தயவு செய்து ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் கிராஸ் செக் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது போன்று 12 திராட்சை வாங்கி சாப்பிட்டால் அதிர்ஷ்டம் கொட்டும் என்ற வகையிலே இந்த பதிவுகளால் திராட்சை விற்பனை அதிகரித்திருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டம் கொட்டுமா கொட்டாதா என்பது அவரவரை பார்த்து அவரவர் செயலை பார்த்தால் இருக்க போகிறது. எது எப்படியோ இது போன்ற சமூகதள வைரல் பதிவுகள் பயங்கரமாக பொதுமக்களிடம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்றால் அது தவறில்லை நிகிதா.